வீட்டில் அவசரத்துக்கு தோசை மாவு இல்லையா, அப்போ இந்த 5 மினிட்ஸ் வித் தோசையை ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராகவும் இருக்கும், அடிக்கடியும் செய்ய தோணும். இதுக்கு ஒரு கார சட்னி வச்சு சர்வ் பண்ணி பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு முதல்ல ஒரு பேனில் 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுந்து, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 10 பொடியாக நறுக்கின கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய், 1 வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா 1 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதில் 1 தக்காளி சேர்த்துட்டு உப்பு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதும். அதோட அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் ரவை, வதக்கின மசாலா, கொஞ்சம் தண்ணி, தேவையான அளவு உப்பு சேர்க்கணும். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ரொம்ப தண்ணியாக இல்லாமல் கொஞ்சம் கெட்டியாக ஊத்தாப்ப மாதிரி தான் ஊற்ற போகிறோம். கடைசியாக கொஞ்சம் மல்லியில தூவி குண்டு குண்டாக 2 பக்கமும் ஆயில் விட்டு சுட்டு எடுத்தால் சூப்பரான டேஸ்ட்டில் வீட் தோசை ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ஒரு தடவை இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். காலையில் எழுந்திரிச்சு ஒரு 5 நிமிஷத்துலேயே ஈஸியாக பிரேக்ஃபாஸ்ட்டு முடிச்சிடலாம். பாய்.